கொஞ்சக்கோ சொல்ல ரெடியா? ஆமா ஆமா. கொஞ்சக்கோ கொஞ்சக்கோ சொல்ல போனா நிலா வெள்ளையா இருக்கும், ஆனா அந்த பாட்டுல ஃபுல்லா ரெட்டாவே இருக்கும். பாட்டு மியூசிக்கு கலர்ஃபுல்லா இவ்வளவு பண்ணிருக்கீங்களே, அந்த ஐடியா எப்படி வந்தது? கொஞ்சாக்கோ இப்படி பண்ண வந்து ஓகே, இந்த இடத்துல இந்த கொஞ்சாக்கோ போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஊரா ஊராந்தோட்டத்திலே ஒருத்தம் போட்டானா வெள்ளரிக்கா, காசு கொடுத்து விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன். சூப்பரா சொல்லுவாங்க. இவன் என்ன சார் இப்ப பார்த்தோம் பாடிட்டே இருக்கான். அவங்களுக்கு ஒர்க் பண்றேன், பட் இருந்தாலும் எனக்கு அந்த பாடுறது விட்டு போக மாட்டேன், போகாது எப்பவும். நான் பாடிட்டே இருப்பேன். இங்க பாடுறதுக்கு போக நீ வெளில எங்கேயாவது போய் பாடுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆகுது. ஓகே. நான் இந்த ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணி மியூசிக் ட்ரை பண்ணி அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்கல. இந்த கதவும் திறக்கப்படல. அந்த டைமு ஃபுல் பிளாங்க்கு. சொல்ல போனால் நான் கிட்ஸ் சாங் பண்ண வரல. அழகாடி பிறந்த வரமாடி தவழ்ந்த அன்பா இதயத்தனி வச்சு தான் பார்த்திருந்தேன். ஆராரோ ஆரிரரோ தங்க பொண்ணு ஆரிரரோ, ஆராரோ ஆரிரரோ தகப்பனும் மாறிறாரோ. எங்கள் அண்ணன் தான் ரொம்ப சப்போர்ட். ஓகே. அவங்க வந்து வீட்டுக்கே தெரியாமல் நண்பன் படத்தில் எப்படி உன்னோட ப்ரொஃபஷனல் நோக்கி போ, மறைமுகமாக எனக்கு அமௌண்ட் அனுப்பி வச்சு நீ படின்னு சொல்லி இருக்கும்போது நிறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணி ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பாட்டு இன்னமும் வச்சுருக்கேன், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ பண்ண பாட்டெலாம் ஸோ இன்னமும் ரிலீஸ் ஆக தான் இருக்கும். ஸோ நான் தோத்துட்டேன். மாறாரோ மாறிறாரோ ராசிக்கு ராசிமத்தை ராமனுக்கு பஞ்சமத்தை மேலிருக்கும் குஞ்சரமே. விஜய் நான் இங்கே இருக்கேன்னா அண்ணன் தான் அந்த ரெக்கக்னைசேஷன் எனக்கு கொஞ்சம் கலை இப்போ எனக்கு கிடைச்சி நான் இங்கே உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன்னு ஒரு விஷயம். இது மக்கள் கொடுத்த சப்போர்ட் தான். தரதட்டி நிற்கும் படகு நான், வலையில் வந்த அழகு மீன், தாலி கட்டி தூக்கி போற ரசானான் தான். இத்தனை வருஷம் வந்து எனக்கு யாருன்னு தெரியாது. அவங்களுடைய அன்பு தான், அவங்களுடைய ஒரு ஷேரிங் சப்போர்ட் தான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சாங் வேர்ல்டு வைடு பிளாஸ்ட் பண்ணியிருக்குது. தானா வண்டியை ஓட்டிக்கிட்டு தலைய ஆட்டிக்கிட்டு தானா வரா சில்ல குட்டி. இப்ப நம்ம எல்லாருக்கும் வைபா இருக்கக்கூடிய ஒரு பாட்டு, அந்த பாட்டை யாரு கேட்டாலும் ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு போடப்பட்ட அந்த பாட்டு கேட்குற எல்லாரையும் குழந்தையா மாற வச்ச ஒரு பாட்டு. கொஞ்சாக்கோ சாங்குடைய மியூசிக் டைரக்டர், மியூசிக் கம்போசர், மியூசிக் ப்ரொடியூசர், லிரிசிஸ்ட், இந்த மாதிரி எல்லா அவதாரம் எடுக்கக்கூடிய விஜய் வீரபாண்டி இருக்கிறாரு. ஹாய் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. அது இந்த கொஞ்சாக்கோனா முதல் என்ன ப்ரோ? கொஞ்சாக்கோ வந்து சவுண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே. ஸோ ஜிப்ரீஷ் மாதிரி வச்சிங்க நீங்க. ஸோ ஒரு நாளில் சொன்னால் ஜிப்ரீஷ் மாதிரி சொல்லிடலாம். ஸோ ட்ரைபலோட சவுண்ட்ஸ் தான் அந்த சாங். ஓகே. ட்ரைபலோட எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓ ஹேன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஸோ அந்த மாதிரி புது வேர்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி யோசிச்ச வேர்டு தான். டியூன் கம்போஸ் பண்ணது தான் அது. ஓகே. தத்தகரம் போடும்போது தன்னனா அப்படி போட்டிருந்தேன். அந்த தன்னனாக்கு என்ன போட்டால் நல்லா இருக்கும்னு போட்டால் ட்ரைபலோட சவுண்டிங்லாம் எடுக்கும்போது ஜாக்கோ இப்படி பண்ண ஓகே, இந்த இடத்துல இந்த கொஞ்சாக்கோ போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே, நைஸ் ப்ரோ. அப்படியே நான் உங்க டவுட்டாவே கேட்குறேன், நாய்க்குன்னு யாரு ப்ரோ நாயின்னு பேர் வச்சது, பேய்க்குன்னு யாரு ப்ரோ பேயின்னு பேர் வச்சது? அது எனக்கே தெரியல. சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் படிக்கும்போதுலாம் அந்த தாட்டு. அதுவும் இல்லாமல் அந்த வென்சி டிவி இருக்காங்களா? ஆமா. அண்ணன் பொண்ணு வென்சி. ஓ, வென்சி அவங்க பேரா? அவங்க பேர் வென்சி. ஓகே. ஸோ அவங்க வந்து நிறைய கேள்விலாம் கேட்பாங்க. சித்தப்பா இது என்ன, இதுக்கே அந்த பேர் வந்தது, உனக்கே அந்த பேர் வச்சாங்க அப்படின்னு. உங்க பேர் சொல்லுங்க பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. ஓகே. உங்க பேர் வச்சு உங்க இந்த பேர் யார் வச்சான்னு கேட்பாங்கல்ல. நான் பாப்பா சொல்லுவாங்கல்ல, உனக்கு இந்த பேர் யார் வச்சாங்க, அவங்க அப்படி கேட்பாங்க. கியூட்டா கேட்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க இதுக்கு யார் பேர் வச்சாங்க, வீட்டில் உள்ள ஒரு திங்ஸுக்கு கேட்பாங்க. ஓகே. அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன். ஓகே. ஸோ மேக்ஸிமம் வென்சிடி வந்து ஒரு கிட்ஸுக்காக பண்ண சேனல் அது. அதோட கண்டென்ட் எல்லாமே வென்சியோடைய ஆக்டிவிட்டிஸ் தான் நான் எடுப்பேன். ஓ, அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் எடுப்பேன். ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து குழந்தைங்களுக்காக பண்ணது, பட் இந்த பாட்டை கேட்குற எல்லாருமே கிட்டத்தட்ட குழந்தை ஆயிட்டாங்க அப்படின்றதான் உண்மை. ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு வைப் ஒன்று கொடுக்குது இல்ல. இந்த டியூனை எப்படி பிடிச்சிங்க? எனக்கு அந்த நாய்க்கு நாயின்னு பேரு வச்சது யாருடா, பேய்க்கு பேயின்னு பேரு வச்சது யாருடா, அந்த லைட்டா அந்த டியூன் மட்டும் பாட முடியுமா நல்ல ஒரு வைபோட? என் வாய்ஸ்லயா? ஆமா ஆமா ஆமா.
நாய்க்கு நாயின்னு பேரு வச்சது யாருடா, பேய்க்கு பேயின்னு பேரு வச்சது யாருடா, குரங்குக்கு குரங்குன்னு பேரு வச்சது யாருடா, கரடிக்கு கரடின்னு பேரு வச்சது யாருடா, கொஞ்சக்கோ கொஞ்சக்கோ. வாவ் நைஸ் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ பாடுறீங்க, உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. தேங்க்யூ. ஆக்சுவலா நீங்க வந்து மியூசிக் பேஸ்டா என்ன ப்ரோ படிச்சிருக்கீங்க நீங்க? எங்க என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க? மியூசிக் வந்து 2015 வந்து பிரிட்ஜ் அகாடமி சோலைமேட்டில் இருக்கு. ஓகே. ஸோ அங்கே சவுண்ட் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் 2022 ஸோ அந்த டைம் வந்து கேஎம் இன்ஸ்டிடியூட் இருக்குல்ல அரும்பாக்கம். ஆமாம். ஸோ ரகுமான் சார் காலேஜ். ஓகே. ஸோ அங்கே போய் நான் அகைன் படித்தேன். ஓகே, ரகுமான் சார்கிட்ட படிச்சிருக்கிறீங்க மியூசிக், ரைட்? காலேஜில் ரகுமான் சாரோட காலேஜில் படிச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த பாட்டில் எந்த லிரிக் ரொம்ப பிடிக்கும்? இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பாடிட்டீங்க. இப்போ சில நேரம் ஒருத்தவங்க லிரிக்ஸ் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா அதை யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, பிடிச்சி எழுதியிருப்பேன்னா எந்த இடத்துல ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு? வானவில் சாயம் போகுமா, வானந்தா மாயமாகுமா, காத்துதான் பாட்டு பாடுமா, நெருப்புதான் ஆட்டம் ஆடுமா, மஞ்ச மலை மாலை தான். அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, கைண்ட் ஆஃப் ஒரு வைப் வந்து கொடுக்குதுல்ல. ஆக்சுவலா ஏஐல இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப ஒரு பாட்டு மியூசிக்கு கலர்ஃபுல்லா இவ்வளவு பண்ணியிருக்கீங்களே, அந்த ஐடியா எப்படி வந்தது? ஸோ அந்த ட்ரைபல் தீமுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, இந்த டியூன் பண்ணல, இந்த டியூன் பண்ணும்போது நான் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அந்த வைப்புக்காக நான் எடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் காங்கோ. ஓகே. ஸோ அந்த டப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நான் எடுத்தேன். அந்த சவுண்ட் நீங்கள் கேட்டாலுமே தெரியும். ஸோ ஆஃப்ரிக்கன்ஸ், ஆஃப்ரோ அந்த மாதிரி இடத்துலாம் அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ தர்புகா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும் பாருங்க. ஆமா. ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் உள்ள வச்சிருக்கேன், லேயர்ல வச்சிருக்கேன் நான். ஓகே. அந்த சவுண்ட் கேட்டால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே ட்ரைபல் ஃபீல் கூட்டு போயிடும். இப்போ எப்படி நம்ம டாண்டியாவோட மியூசிக் கேட்டாக்க உங்களுக்கு அந்த தாண்டியோட ஃபீல் போயிடும். பஞ்சாபியோட சவுண்ட் கேட்டாக்கா இட்ஸ் கைண்ட் ஆஃப் பஞ்சாபி சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரைபலோடைய சவுண்ட் கேட்கும்போது எனக்கு இந்த சவுண்டிங்கே கொடுத்துருச்சு. இந்த பாட்டுக்கு நீ வந்து கிட்ஸை வந்து அழகான ஒரு ட்ரைபலை காட்டிரு, ஒரு ஜேர்னி மாதிரி காட்டிருன்னு தோணுங்க. அப்போதான் அந்த சாங்கை வந்து கொண்டு போனேன். ஓகே. அதுக்கு நான் தீம் எடுத்துக்கிட்டேன். ஓகே. தீம் வந்து எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கணும். சொல்ல போனா நிலா வெள்ளையா இருக்கும், ஆனா அந்த பாட்டுல ஃபுல்லா ரெட்டாவே இருக்கும். ஆமா. ஓகே. என்டையர் தீம் ஃபுல்லா பாட்டு ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரைக்குமே ரெட் மட்டும் தான் இருக்கணும். எதனால? கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் வந்து கலர் மேல தான் ரொம்ப. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அந்த ஒரு கலர் பார்த்தா மல்டிபிள் கலர் போடாம நீங்க ஒரு கலர் மட்டும் சூஸ் பண்ணீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப அப்சர்வ் ஆகிடும். ஓகே. ஸோ நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டுக்கு போயிடலாம். நிறைய வச்சு இந்த க்ரீன் போட்டேன், எல்லோ போட்டேன். பட் ரெட்ல உள்ள ஒரு தீம் வந்து ஃபெஸ்டிவல் தீம் வேற மாதிரி இருந்தது. ஆமா. ஓகே. ஸோ அதனால பின்னாடி அந்த எரிமலை கூட நீங்க பாட்டுல கேட்டீங்கன்னா மஞ்சமலை திருவிழாக்கு வரும்னு சொல்லுவாங்க. பேர் மட்டும் தான் மஞ்சமலையா இருக்கும், ஆனா வெடிக்கிறது எரிமலை சவப்பா வெடிக்கும். ஓகே. கலர்ஃபுல்லா நீங்க சொன்ன மாதிரி இருக்கிறது அட்லி படங்கள்ல அந்த கலர்ஃபுல் இருக்கும்ல, அந்த பாட்டு கிட்டலாம் வச்சிருப்பார்ல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நிறைய படங்கள் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஃபீல் கிடைச்சது. ஆக்சுவலா அந்த பாட்டுல வந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீட்டு, அந்த பீட் வந்து செம்ம வைபா இருக்கு. கிட்டத்தட்ட அது என்னமோ நம்ம ஊரு எல்லாம் மிக்ஸ் பண்ண நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல வேணா ஆப்பிரிக்கன் இதெல்லாம் இருக்கலாம், பட் கடைசியில அந்த டிஃபரெண்ட்டுக்கு என்ன காரணம்? அது உண்மைதானா? அது நம்ம நேட்டிவ் இருக்கணுமேன்னு சொல்லி நான் வச்சேன். ஓகே. அது வைக்கிறதுக்கான காரணம் அது கொஞ்சம் இருக்குல்ல டிஃப்ரெண்ட், நம்ம ஏன் இதை கொடுக்கணும் அந்த மாதிரி? ஏன்னா இங்கே பாட்டுக்கு போயிட்டே இருந்ததுல நீங்க சாங் கேட்டே இருக்கும்போது மூங்கில் டான்ஸ் நான் உள்ளே வச்சிருப்பேன். வீடியோக்குள்ள பார்த்தா மூங்கில் டான்ஸ் இருக்கும். ஓகே. அவங்களுடைய ஸ்டைல என்னென்னலாம் இருந்ததுன்னு போது எனக்கு தெரியாது. ஏன் ஆதி தமிழர்களுடைய இதுல தமிழ் பறை இருந்தது, அந்த பறை சவுண்டும் நான் வச்சிருப்பேன். ஓகே. தவில் இருக்கும். இன்னும் நிறைய தமிழ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உள்ள லேயர்ல வச்சிருந்தேன். ஓகே. எனக்கு தெரியாது, ஆனா இந்த சவுண்ட்ஸ்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஸ்டைல வந்து டிசைன் பண்ணேன். ஓகே. ஆக்சுவலா இது விஷுவல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பறவை வந்து ராஜா மாதிரி வந்து காமிக்கிறதா இருக்கட்டும், அது என்ன பறவை நீங்களே சொல்லுங்க. அது நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராம். அப்போ வந்து மடகஸ்கார் கிட்ஸுக்கு என்ன பத்திலாம் பார்ப்போம்ல, என்ன கண்டென்ட்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ நான் மடகஸ்காரோட தீம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. அது நேரம் யூடியூப் எப்படி லிங்க் பண்ணி போகும்பொழுது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சது. அது வந்து அங்கே ஒரு பேர்டு ஒன்று இருந்தாங்க. அந்த பேர்டு தான் அது நார்மல் கழுகு. ஓகே. அந்த கழுகு வந்து ஆப்பிரிக்கன்ல ஒரு மாதிரி வழிபட்டாங்க மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை எடுத்து தேடி படித்தேன் நான்.
ஓகே. அதில் உள்ள சில ஸ்டாச்சுஸ்லாம் இருக்கும். இது ரிலேட்டிவான என்ன ஸ்டாச்சுஸ்லாம் என்னென்ன இருந்தது அப்படி பார்க்கும்போது இந்த பேர்டு இருந்தது. ஓகே. ஓகே, இந்த பேர்டு வந்து பசங்களை ஒரு கிங்டமாக இருந்தால் கூப்பிட்டா எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு அவங்களோட பாஷையில் ஒரு ஹெட்டு எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தாரு. ஓகே. அப்போ தான் அந்த கொஞ்சாக்கோ தூக்கி ஹெட்டு வச்சுருந்தேன். ஸோ ஓகே, அவங்களே கேட்பாங்க, இந்த கழுகை கேட்பாங்க, கொஞ்சாக்கோ சொல்ல ரெடியா. ஆமா ஆமா, அந்த கியூரியாசிட்டியை ஏற்படுத்தணும், அந்த வேர்ட்ஸை ரீசெட் பண்ணணுமேன்னு சொல்லி பாட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை செட் பண்ணது. ஓகே ப்ரோ, ஆக்சுவலாக இது வரைக்கும் நீங்கள் எத்தனை வீடியோஸ் ப்ரோ போட்டிருப்பீங்க? வென்சி டிவியில் தான். ஆமாம், வென்சி டிவியில் ஒரு 40 வீடியோஸ் இருக்கும். 40 வீடியோஸ் போட்டிருக்கீங்க. அது இதெல்லாம் அதிகமாக மக்களால் கவரப்பட்டது? மக்களோட ரெகக்னைஸ் கொடுத்து வந்து ஊராம் ஊராம் தோட்டத்திலே, அக்கா அக்கா ஒரு குருவி, ஓகே, ஆட்டமாடும் பாப்பா, லொச்சக் மொச்சக் சாங் ஒன்று. ஓகே, நிறைய சாங் கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு இந்த ஊராம் ஊராம் தோட்டத்தில் அப்புறம் இந்த லொச்சக் மொச்சக் இந்த சாங்கில் அப்படியே அந்த ஹூக் மட்டும் பாட காமிக்கலாமா? ஊராம் ஊராம் தோட்டத்தில் டியூனே ஒரே டியூன் தான், ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அது ஹூக் தான், அது நல்ல ரீச் எனக்கு. ஊரா ஊராம் தோட்டத்திலே ஒருத்தம் போட்டானா வெள்ளரிக்கா, காசு கொடுத்து விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன். ஊரா ஊராம் தோட்டத்திலே ஒருத்தம் போட்டானா கத்திரிக்கா, அளவு கணக்கு போட சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன். ஸோ இப்படி போவோம் அது. ஓகே. அக்கா அக்கா ஒரு குருவி வந்து எல்லாருக்கும் பிடிச்சது. நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோனிகா ஸ்டெப் தூக்கி உள்ள வச்சிருப்பேன். அக்கா அக்கா ஊர்க்குருவி அக்கா எங்கே போகிறா, அக்கா அக்கா ஊர்க்குருவி அக்கா எங்கே போகிறா அப்படின்னு இருக்கும். ஓகே, அது ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. அதே மாதிரி லொச்சக் லொச்சக் மொச்சக் சாங் அதுவும் சூப்பராக இருக்கும். ரெண்டு லைனா அது வீட்டில் ஆட்டமாடும் பாப்பா தத்தக்கு பித்தக்கு தான், பாட்டு பாடும் பாப்பா தனக்கு தனக்கு தான், வீட்டுக்குள்ள சேட்டை லொச்சக்கு மொச்சக்கு தான், ஹே பாப்பா கிட்ட வேட்டை அச்சக்கு பச்சக்கு தான், தானா வண்டியை ஓட்டிக்கிட்டு தலைய தலைய ஆட்டிக்கிட்டு தானா வரா சில்ல குட்டி தன பாலு பட்டில கச்சிக்கிட்டு எங்க சிட்டு வருது மொச்சிக்கிட்டு, இது ஆட்டம் ஆடுற பாப்பா என்ன ஆட வைக்கும் பாப்பா அப்படி இருக்கும். வாவ், நைஸ் ப்ரோ, சூப்பரா பாடுறீங்க ப்ரோ. உங்க வாய்ஸும் நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி எத்தனை வருஷமா நீங்க வந்து இந்த மியூசிக் இந்த ஃபீல்டில் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ மியூசிக் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நமக்குன்னு ஒரு இடத்த வந்து முத்திரை பதிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல. ஸோ அந்த விஷயம் எவ்வளோ உங்களுக்கு வந்து காம்படிஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு மனசுல இருக்கு, இப்போ ஒன்று நடந்திருக்குல்ல, அது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆகுது. ஓகே. நான் இந்த ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணி மியூசிக் ட்ரை பண்ணி அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்கல, இந்த கதவும் திறக்கப்படல அந்த டைமு. நான் சாங்ஸ்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். நிறைய பேருக்கு நான் மெயில் போட்டிருக்கேன், நிறைய மியூசிக் பிளாட்ஃபார்முக்கு நான் மெயில் போட்டிருக்கேன், மாடி லேபிளுக்குலாம் அனுப்பியிருக்கேன். ஓகே, என்னோடய பாட்டை அனுப்புவேன். ஆனால் அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் வருதுன்னா, நிறைய ரெஸ்பான்ஸ் மட்டும் வெயிட் பண்ணியே ரொம்ப மாதம் ஆகிடுது. ஆனால் இது எனக்கு கிட்ஸ் பக்கம் ஹிட் ஆகும்னு எனக்கு தெரியும். இந்த சாங் கம்போஸ் பண்ணும்போது நான் இந்த மைண்டில் தான் பண்ணினேன். ஏன்னா எங்கள் சேனலோட லாஸ்ட் 3 சாங் எதுவும் போகல. அல்கரிதமே வந்து நம்மளோட ஸ்டைல் வந்து வென்சி டிவின்னு சொன்னாலே நல்லா வைபாக இருப்பாங்க. நீ அக்கா அக்கா ஒரு குருவி கேட்டாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க கொஞ்சம் அக்கா சாங்லேயே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அக்கா குருவி கேட்டு பாருங்க, அக்கா குருவி கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ரெகக்னைசேஷன் எனக்கு கொஞ்சம் கலை இப்போ எனக்கு கிடச்சி நான் இங்கே உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன்னு ஒரு விஷயம், இது மக்கள் கொடுத்த சப்போர்ட் தான். ஓகே, இத்தனை வருஷம் வந்து எனக்கு யாருன்னு தெரியாது, இப்போ தெரிய வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்லணும். அவங்களுடைய அன்பு தான், அவங்களுடைய ஒரு ஷேரிங் சப்போர்ட் தான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சாங் வேர்ல்டு வைடு பிளாஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகே, நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய விஷ் பண்ணாங்க, கால் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சப்போர்ட் வந்து நம்ம வீட்டில் நமக்கு வேணும். ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், பண்ணிக்கிட்டே இருப்போம் போது அது ஒன்று காசும் வேணும். மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் தெரிஞ்சனால நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க சர்வை பண்ணுறதும் ஒரு பக்கம் இருக்கணும், அவங்களுக்கு வந்து அந்த ரெகக்னேஷனும் கிடைக்கணும். அந்த டைம் வரைக்கும் வீட்டில் ஒரு விஷயம் நடக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன நடந்தது உங்களுக்கு? அந்த டைம் நான் வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடித்தேன். ஓகே, முடிச்சுட்டு எல்என்டி ஒர்க் இருக்கும் பார்த்தீங்களா. ஓகே, ஸோ நான் அந்த மாதிரி குடியாத்தம்மா அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சிவில். ஓகே, அங்கேயும் நான் பாடிட்டு தான் இருப்பேன். ஓகே, சூப்பர்வைசர் சொல்லுவாங்க, இவன் என்ன சார் இப்போ பார்த்தா பாடிட்டே இருக்கான். அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறேன், பட் இருந்தாலும் எனக்கு அந்த பாடுறது விட்டு போகாது. எப்பவும் நான் பாடிட்டே இருப்பேன். இங்கே பாடுறதுக்கு போக நீ வெளில எங்கேயாவது போய் பாடுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சரி நானும் ஊருக்கு வந்துட்டேன்.
ஸோ அங்கே உள்ள ஒர்க்கர்ஸும் சொன்னாங்க, ஏன்னா அவங்க கூட தான் உட்காந்து பாடிட்டு இருப்பேன். சிவில் இன்ஜினியரா நீ போய் அங்கே கூட வந்து பாடிட்டு, எனக்கு அவங்க வைப் நல்லா இருக்கும், வைப் கொடுக்குறது. ஸோ வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நிறைய ட்ரை பண்ணலாம்னு சொல்லும்போது ஆதித்யா டிவி இருக்குல்ல, ஓகே, ஸோ அங்கே அந்த டைமில் காமெடிக்கு நாங்கள் கேரண்டின்னு ஒரு ஷோவில் கதிரன் அவங்க கூட நான் வந்து ஷோ பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அந்த டைமில். ஸோ அப்போ சொன்னாங்க மீடியா சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கணும். ஓகே, அது சம்மந்தப்பட்ட மீடியாவில் இருக்கிற ஒரு மீடியா சம்மந்த ஸ்டடிஸ் ஒன்று படித்தா நல்லாயிருக்கும். ஸோ அப்போ வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணேன். அந்த கோர்ஸுக்கு வந்து எங்கள் அண்ணன் தான் ரொம்ப சப்போர்ட். ஓகே, அவங்க வந்து வீட்டுக்கே தெரியாமல் நண்பன் படத்தில் எப்படி உன்னோட ப்ரொஃபஷனல் நோக்கி போ, உனக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி பேஷன் நோக்கி அதை ப்ரொஃபஷனலாக மாற்றிக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அண்ணன் வந்து வீட்டுக்கே தெரியாது, அவங்க மறைமுகமாக எனக்கு அமௌண்ட் அனுப்பி வச்சு நீ படின்னு சொல்லி அவங்க தான் ஃபீஸ் கட்டினது எல்லாமே. விஜய் நான் இங்கே இருக்கேன்னா அண்ணன் தான் கொஞ்சம் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. அகைன் திரும்பவும் நான் பிரிட்ஜில் முடிச்சதுக்கப்புறமும் நான் முடிச்சிட்டேன், ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வெளில வரும் பொழுது நான் படித்தது மேக்கில் ஒர்க் பண்ணும் பொழுது சென்னையில் உள்ள ஸ்டுடியோஸ் வந்து அப்போ நியாண்டோஸ் கீபோர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு விண்டோஸில் தான் இருந்தது. எப்படி நம்ம வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு பட்டன் ஃபோன் எப்படி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படித்ததெல்லாம் மேக்கில், லாஜிக், ப்ரோ டூல்ஸ்லாம். இங்கே வரும்போது டோட்டலாக அந்த சாஃப்ட்வேர் எனக்கு தெரியாது, எனக்கு புரியல. இருந்தாலும் நான் கற்றுக்கிறேன்னு சொல்லி அவங்க அந்த ஸ்டுடியோக்கு போவேன், அவங்க கூட இருந்து கற்றுக்கிட்டு இருந்தேன். ஓகே, அப்படின்னா எனக்கு ஒரு டைம் தோணுச்சு ரெக்கார்டிங்லாம் பண்ணுவேன். சில டைம் இந்த நாகினி சீரியஸ்லாம் இப்போ வந்தது, நாகினி, அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சீரியஸ், அப்புறம் ஹாலிவுட் மூவிலாம் தமிழ் டப்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டுடியோஸ்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அங்கே ஒரு பட்டன் தான் இருக்கும், அந்த பட்டன் வந்து ஸ்டார் பட்டன். ஓகே, அதே பிகாஸ் அது வந்து விண்டோஸோடைய ஸ்டார் பட்டன். அந்த ஸ்டார் எடுத்துன்னா அங்கே ரெக்கார்ட் ஓடும், எப்படி இங்கே லாஜிக்கில் ஆரோ அந்த மாதிரி அங்கே ஸ்டார். ஓகே, அந்த பட்டன் எப்போதுமே அது ஒரு வேளை தான் இருக்கும், வருவோம், சிஸ்டம் ஆன் பண்ணுவோம், ரெக்கார்டிங், அது அப்படி போயிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு நீ வந்தது வந்து மியூசிக் கம்போசர் விஜய், நீங்கள் வேறு ஏதோ வேலையை பார்த்துட்டு இருக்க. நான் அலைஞ்சிருக்கேன், ஏகப்பட்ட ஸ்டுடியோக்கும் சென்னையில் அலைஞ்சிருக்கேன். எங்கள் மியூசிக் எங்கே இருக்கும், கீபோர்டு உள்ள ஸ்டுடியோ எங்கே இருக்கும், மியூசிக் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுற ஸ்டுடியோ எங்கே இருக்குன்னு தேடுவேன். அந்த மாதிரி ஸ்டுடியோ ஆல்ரெடி ஆள் இருப்பாங்கல்ல, அதனால் எனக்கு கிடைக்கல. நான் வீட்லேயே சொல்லிட்டேன். அப்போ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் என்னமோ வந்துடும் அந்த வேலையை நான் பார்க்கல, ஸோ நான் தோத்துட்டேனே. ஸோ அப்படியே சொல்லிட்டேன் நான் அண்ணங்கிட்ட. ஸோ சொல்லிட்டு நான் ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்து 2 வருஷம் வீடு கட்டுற வேலை இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு காமின்னு சொல்லி வீட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இருந்தாலும் என் மனசு இங்கே தான் இருந்தது. நான் என்ன தான் விட்டு வந்தாலும் என் மனசு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தது. நான் இன்டர்வியூக்காக சொல்ல, உண்மையான ஃபீல் நான் சொல்கிறேன். இங்கே இருந்திருக்கும் போது நான் அந்த ஃபோன் பார்ப்போம்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம், நம்ம நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்க்கும்போது அப்படியே என்னைய பார்த்தோன்னா நீ வீட்டில் வந்து வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கே. ஆனால் வீட்டில் எனக்கு தோணும் இருக்கும்போது நிறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணி ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பாட்டு இன்னமும் வச்சுருக்கேன், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ பண்ண பாட்டெலாம் ஸோ இன்னமும் ரிலீஸ் ஆக தான் இருக்கும். இதெல்லாம் எப்போ நீ பண்ண போகிற, உன்னோட பேஷன் நோக்கி எப்போ தான் போக போகிறேன்னு சொல்லி வீட்டில் சண்டை போட்டேன். அப்போது அண்ணங்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. திரும்பவும் அண்ணன் ரிஸ்க் எடுத்தாங்க. திரும்பவும் நீ படிக்க போகிற இடம் வந்து முன்னை விட அகைன் அதே படிப்பை கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்க போகிறேன். ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 2 வருஷத்தில் எனக்கு மியூசிக் அட்வான்ஸ் ஆகிடுது, சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் ஆகிடுது, எனக்கு எதுவுமே தெரியாது, ஃபுல் பிளாங்க்கு. ஸோ நான் லாஜிக் ப்ரோ மட்டும் ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்பாக இருக்கும், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நான் அது என்ன வீடியோ இருக்கும், அது என்கிட்ட கம்ப்யூட்டர் எல்லாம் கிடையாது. அப்போ அந்த டைமில் எனக்கு கம்ப்யூட்டர் வாங்கவே கிடையாது, நோ கம்ப்யூட்டர்ஸ் எதுவும் கிடையாது. அப்போ நான் கேட்டேன், இங்கே தான் படிக்கணுமான்னு சொல்லி கேட்டாங்க. நான் நிச்சயமாக அட்வான்ஸ் மியூசிக் நான் அப்டேட்டடாக படிக்கணும்னா ஒரே இடம் எனக்கு தெரிஞ்சு KM ரகுமான் இன்ஸ்டியூட், அங்கே தான் கிடைக்கும். நான் அங்கே போகிறேன், எனக்கு இந்த ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நான் அண்ணங்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து ரிஸ்க் எடுத்தாங்க, ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க. ஏன்னா அந்த அங்கே போய் படிக்கணும்னா என்ன செலவாகும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அண்ணன் செலவு பண்ணி படிக்க வச்சாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நான் கேட்டேன், அவங்க தெரியும் மியூசிக் கம்போஸுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைப்படும், ஒரு ஹெட்ஃபோன் வாங்கினா என்ன பட்ஜெட் ஆகும் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே சப்போர்ட் பண்ணினது அண்ணன் தான். அண்ணன் வீட்டுக்கு தெரியாமலே பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகே, ஸோ அந்த அண்ணன் உண்மையிலே
ஒன்று பண்ணியிருக்காருல்ல, அது தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி, ஏன்னா ஒரு விஷயத்த பார்த்துருக்காரு. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அதை அவரோட அப்படியே பார்த்துருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம். முதல்ல உங்கள் அண்ணனுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ்னு நானே சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நீங்கள் சொல்லும் போது அவர் எவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு எனக்கு புரியுது. அதனால சொல்கிறேன். நீங்கள் எல்லாருக்குமே கேட்குறேன், எந்த மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி? ஆப்வியஸ்லி சொல்லுவேன் நான், ராஜா சார், ரகுமான் சார். ஓகே ஓகே. இப்போ கைண்ட் ஆஃப் இப்போ நீங்கள் இவ்வளோ மியூசிக் எடுத்து வச்சிருக்கீங்களா, இப்போ அதில் நீங்கள் பண்ணதில் இப்போ நீங்கள் இப்போ கொஞ்சாக்கோ இருக்கட்டும், லொஜக், இது எல்லாமே இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, சார் இது நல்லா போயிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ரீல்ஸ் நல்லா வியூஸ் போயிருக்கலாமே, மக்கள்லாம் பேசியிருக்கலாமே, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இன்ஸ்டாகிராமில் சொல்கிறீங்களா? இன்ஸ்டாகிராம்ல. ஓகே. இன்ஸ்டாகிராமில் வென்சி டிவியில் பார்த்தீங்கன்னா தாலாட்டு பாட்டு போட்டிருந்தேன். ஓகே. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஏன் மக்கள் அந்த தாலாட்டு பாட்டு கேட்கவே இல்லையோ அப்படின்னு சொல்லி ஃபீல் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. சரி, இப்போ நானும் கேட்கல. எனக்கு அந்த பாட்டு பாடி காமிக்கலாமா? அந்த பாட்டுக்கு மாறாரோ மாறிறாரோ ராசிக்கு ராசிமத்தை, ராமனுக்கு பஞ்சமெத்தை, பஞ்சமெத்தை மேலிருக்கும் குஞ்சரமே நித்திரையோ, ஆடும் தொட்டிலே அசையும் பொண்ணுமணி, பொண்ணுக்கு பொண்ணு செய்ய பொண்ணூஞ்சல் தானே செய்ய, கண்ணே சித்திரமே அப்படின்னு போகும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு. நல்லா இருக்குங்க கேட்கறதுக்கு. இன்னொரு சாங் இந்த தங்க பொண்ணுங்க பாட்டு போட்டிருந்தேன். ஸோ அந்த சாங்கும் எனக்கு அந்த தாலாட்டு பாட்டில் மெலடி ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்க அந்த அளவுக்கு மெலடி இருக்குது. ஸோ சொல்ல போனால் நான் கிட்ஸ் சாங் பண்ண வரல. ஓகே, நீங்கள் சொல்ல ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக எனக்கு ஃபீல் ஆகுது. நான் கிட்ஸ் சாங் பண்ண வரல. எனக்கு வந்து கிட்ஸ் சேனல் வந்து நான் என் பிளாட்ஃபார்முக்கு நான் யூஸ் பண்ணிக்கணும்னு தான் வந்தேன். அந்த ஏஐ டூலாக தான் நான் எடுக்க வந்தேன். நான் வந்து ஏஐ கிரியேட்டர் கிடையாது. ஸோ அது டூலாக நான் யூஸ் பண்ணிக்கணும் என்னோடய ப்ரொஃபஷனுக்கு. ஸோ என்னுடைய பேஷன், என்னுடைய கனவு, நான் எதை நோக்கி பயணிச்சனோ அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். அதுக்கான பிளாட்ஃபார்ம் அமையும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்கே வந்து என்ன தோணுது அப்படின்னா, ஏஐ அப்படின்றது ஒரு டூல், அதை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதை யூஸ் பண்ணியிருக்கீங்களே. எனக்கு அடுத்தடுத்து நீங்கள் நிறையா வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு இப்போ பார்க்குறவங்க எனக்கு தெரிஞ்சு மியூசிக் டைரக்டர் இருக்கலாம், யாராவது இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் இந்த பேஷன் மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அவங்க பார்க்குறவங்களுக்கு கன்ஃபார்மாக புரியும். ஏன்னா என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது இங்கே உட்காரும்போது. ஸோ கமெண்ட்ஸில் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு சாங் சொன்னீங்களே இந்த தாலாட்டிலே தங்க பொண்ணு, அது பாடலாமா? ஏன்னா எனக்கு இப்போ உங்களை உட்கார வச்சுட்டு அந்த கேட்டுட்டேன்னா அது கேட்குறது நல்லா இருக்கு. ஸோ அது பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் கொண்டு போனால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஓகே. நீ என்னுள்ள வந்து நின்ன ஒரு கண்ணாடி போல ஒன்ன என் நெஞ்சில பத்திரமா பார்த்திருப்பேன். உடையாத பொருளா ஒன்னா பத்திரமா வச்சு தான் பார்த்திருப்பேன். நீ பொன் போல பிறந்தம்மா, என் உயிரோட கலந்தம்மா, கண்ணெல்லாம் காவிரியா கண்ணீரில் போகுதம்மா, அழகாடி பிறந்த வரமாடி தவழ்ந்த அன்பா இதயத்தனி வச்சுதான் பார்த்திருந்தேன். ஆராரோ ஆரிரரோ தங்க பொண்ணு ஆரிரரோ, ஆராரோ ஆரிரரோ தகப்பனும் ஆரிரரோ. ஐயா 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 மிரட்டுறீங்க. உண்மையில் நல்லா இருக்கு. நான் சும்மா பேச்சுக்கு சொல்லலை, நல்லா பாடுறீங்க. ஸோ ஒருத்தவனுக்கு வந்து ஒன்று வேணும் அப்படின்னா உண்மையாகவே இருக்குன்னா அது எவ்வளோ தூரம் வரும் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக நீங்கள் அடுத்தடுத்து நிறையா படங்கள் அண்ட் மியூசிக் அது மாதிரி நிறையா பண்ணணும்னு சொல்லிட்டு மனதார கேட்டுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி யாராவது டேரக்டர், மியூசிக் டைரக்டர் பார்ப்பாங்க, அவங்க நிறையா அவங்களுக்கு சான்சஸ் கொடுக்கணும். நீங்கள் சொன்னீங்களே அந்த ஆடியோ அவங்களாம் அவங்களுக்கு வந்து இன்னும் இந்த ஒரு 10-15 நாளில் வந்து கன்ஃபார்ம் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் வந்து வருது. ரீசெண்டாக கூட பார்த்தேன் இண்டி மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஷோஸ்லாம் ட்ரை பண்ணிங்களா? அது கிடைச்சதா உங்களுக்கு? ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் கிடைக்கல. இன்னும் உங்களுக்கு கிடைக்கல? ஆமாம். ஓகே. ஆனால் ஸ்டார்ட் தான் சொல்கிறீங்க? ஆமாம்.
ஸோ இப்போ இந்த அசல் கோளாறு ஸோ அவங்களாம் வந்து பண்றாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, போடா பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். எனக்கு வழியும் தெரியல, எதுவும் தெரியல, எங்கடா போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே. நான் அப்ரோச் பண்ணேன், கான்டாக்ட் நம்பர்லாம் வந்து அப்ரோச் பண்ணேன், எனக்கு கிடைக்கல. ப்ரோ இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கன்ஃபார்மாக அவங்க வந்து கூப்பிடுவாங்கன்னு நினச்சி நான் வந்து நினைக்கிறேன். ஒருவேளை அவங்களுக்கு பார்த்து கன்ஃபார்ம் கூப்பிட்டா எனக்கும் சந்தோஷம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 நாளில் உங்களுக்கு வந்து நேரம் ஹெவியாக சம்பளம் கொடுத்துருப்பாங்க, நிறையா கோடிக்கணக்கில் காசு வந்திருக்கும்ல ப்ரோ. ஏன்னா வந்து பார்த்தோன்னா உங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக பார்க்கும்போது கொஞ்சாக்கோ சாங்க ப்ரைவேட் கம்பெனிஸ், ப்ரைவேட் பிராண்டு நிறைய பேர் எடுத்து போட்டிருக்கிறாங்க. நல்லா வலுவாக வந்திருக்குமே காசு நேரம். அன்பு வந்தது, நிறைய ஷேர் வந்தது. ஓகே. அது என்ன மாதிரி ஷேர்னா, உங்கள் பாட்டை போட்டிருக்காங்க பாருங்க ப்ரோ, உங்கள் பாட்டை போட்டிருக்கு. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, அது என்கிட்டே கேட்டுருந்தா இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருப்பானே அப்படின்னு ஒரு கேட்டு இருந்தது. கூடிய சீக்கிரம் அந்த போட்ட பிராண்ட்லாம் இருக்காங்களே அவங்களாம் உங்களுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷம். இந்த கொஞ்சாக்கோ சாங்க ஏதாவது ஒரு படத்தில், ஏன்னா இது ஒரு சாங், இது வந்து கன்ஃபார்மாக ஒரு படத்தில் பார்த்தா நல்லா இருக்கும், பிக் ஸ்க்ரீனில் பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. கன்ஃபார்மாக யாராவது கேட்பாங்க, யாருக்கு கொடுப்பீங்களா முத? கொடுப்பீங்களா? ஓகே. என்னையே மியூசிக் பண்ண சொன்னா படத்துக்கு தெறிக்க விட்டுருவேன். ஸோ அந்த எனர்ஜி இருக்கு எனக்கு. ஓகே. கொடுப்பேன். ஏன்னா நான் கமெண்ட்ல பார்க்கும்போது கங்குவா 2 எல்லாமே போட்டிருந்தாங்க. ஓகே. கங்குவா 2 கொடுத்தல அந்த பாட்டை சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரோ நீங்க கங்குவா 2 போடுங்க, பாட்டு பிளாஸ்ட். ஓகே. சூர்யா சாரை டேக் பண்ணுங்க, சிவா சாரை டேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ இப்போ கேட்டலாம்னு நினைக்கிறேன் அவங்க கிட்டேயே. சூர்யா சார், சிவா சார், கொஞ்சாக்கோ சாங் கங்குவா 2 நீங்கள் பண்ணிக்கலாம், நானே இதுக்கு சந்தோஷமாக கொடுக்குறேன் அப்படின்னு. ஓகே. எப்படியோ சூர்யா சாரும் சிவா சாரும் உங்கள் சாங்கை கேட்டுக்கிட்டா வாங்கிட்டா, ஏதோ ஒரு படத்துக்கு வாங்கிட்டாலே ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தான். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ அடுத்தடுத்து நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும். ஏன்னா ஒன்ஸ் மக்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆமாம், அவங்க தான் இங்கே கூட்டு வந்து. ஸோ இந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு தொடரணும், இன்னும் நிறைய பெரிய பெரிய இடங்களை தொடரணும், நீங்களே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார கேட்டுக்கிறேன் ப்ரோ. ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. விஜய் வீரபாண்டி அவர்களை இன்னும் நாங்கள் வந்து ஒரு சிங்கராக, மியூசிக் டைரக்டராக இன்னும் பெரிய பெரிய இடங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தரதட்டி நிற்கும் படகு நான், வலையில் வந்த அழகு மீன், தாலி கட்டி தூக்கி போற ரசா நான் தான். தரதட்டி நிற்கும் படகு நான், வலையில் வந்த அழகு மீன், தாலி கட்டி தூக்கி போற ரசா நான் தான். தேவதை யாருடா நேரில் பார்த்ததும் வாழ்க்கையா மாறி போனது. தேவதை யாருடா நேரில் பார்த்ததும் வாழ்க்கையா மாறி போனது. கனவில் வந்த காதலியே கண் திறந்தும் காணலையே, கனவில் வந்த காதலியே கண் திறந்தோன்ன காணலையே. வெடுக்கென விழிக்கிறேன், உன் விரல் தொட துடிக்கிறேன், விரலையே விரும்புகிறேன், நெஜத்தையே மெருக்கிறேன். கனவில் வந்த காதலியே